வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. வட கொரியா, தென் கொரியா வரலாற்று போரின் தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. பனிப்போர் மேடை. கொரியா ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது? ஒரு கேள்வி. இந்த போர் கொரியர்களுக்காகவா? அல்ல, உலக சக்திகளுக்காகவா? 1950 கொரியா திடீரென போர்க்களமாக மாறவில்லை. அது முன்பே தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தது. போர் இல்லாத போர் பனிப்போர். இரண்டாம் உலகப் போர் முடிந்ததும் உலகம் அமைதி அடைந்தது என்று நினைத்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு புதிய போர் மௌனமாக தொடங்கியது. அதன் பெயர் பனிப்போர். அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியம், இரு உலக சக்திகள், நேரடியாக ஒருவரை ஒருவர் சுட்டுக் கொள்ளவில்லை. ஆனால் பிற நாடுகளில் அவர்களுடைய சக்தியுடன் போராடினார்கள். இரு சிந்தனைகள், ஒரு உலகம். அமெரிக்கா ஜனநாயகம், தனியார் சொத்து, முதலாளித்துவம். சோவியத் ஒன்றியம் கம்யூனிசம், அரசின் கட்டுப்பாடு, சமத்துவம். இது இராணுவ போட்டி அல்ல, ஒரு சிந்தனை போர். ஆசியா ஒரு புதிய மேடை. ஐரோப்பா போரால் சோர்ந்திருந்தது. ஆனால் ஆசியா, புதிதாக விடுதலை பெற்ற நாடுகள், அரசியல் அனுபவம் குறைவு, பொருளாதார பலவீனம். இந்த சூழலில்தான் ஆசியா பனிப்போரின் புதிய மேடையாக மாறியது. கொரியா ஏன் முக்கியம்? கொரியா சீனாவுக்கு அருகில், ஜப்பானுக்கு அருகில், பசிபிக் பகுதியின் வாசலில். அமெரிக்காவின் பார்வையில் கொரியா வீழ்ந்தால் அடுத்தது ஜப்பான். சோவியத் பார்வையில் கொரியா வென்றால் ஆசியாவில் கம்யூனிசம் விரிவடையும். டொமினோ தியரி. அமெரிக்கா ஒரு கோட்பாட்டை நம்பியது, டொமினோ தியரி, அச்சத்தின் அரசியல் கோட்பாடு. ஒரு நாடு கம்யூனிசமாக மாறினால் அடுத்தடுத்து முழு ஆசியாவும் அதில் வீழ்ந்துவிடும். இந்த அச்சமே கொரியாவை முக்கியமாக்கியது. சோவியத் கணக்கு. சோவியத் ஒன்றியம் நேரடியாக போர் வேண்டாம், ஆனால் அதற்கான செல்வாக்கு வேண்டும். கொரியா சீனாவுடன் இணையும் பாலம், அமெரிக்காவை சவால் செய்யும் இடம். அதனால் வடகொரியாவிற்கு ஆதரவு. சீனா நிழலில் நிற்கும் சக்தி. 1949 சீன புரட்சி வெற்றி பெற்றது. ஒரு புதிய கம்யூனிச நாடு உருவானது. சீனாவிற்கு எல்லை அருகில் கொரியா, எதிரி அமெரிக்கா. கொரியாவில் என்ன நடக்கிறது என்பது சீனாவுக்கும் மிகவும் முக்கியம். கொரியா ஒரு தேசம் அல்ல, ஒரு காயம். இந்த நிலையில் கொரியாவின் விருப்பம் கேட்கப்படவில்லை, அதன் எதிர்காலம் தீர்மானிக்கப்படவில்லை. அது ஒரு தேசமாக இல்லை, ஒரு சதுரங்க மேடையாக மாறியது. போருக்கு முன் அரசியல் மௌனம். 1950 உலகம் சீன புரட்சியில் கவனம் செலுத்தியது. ஐரோப்பிய மறுகட்டமைப்பில் கவனம். கொரியா மறுக்கப்பட்டது, மறக்கப்பட்டது. அந்த மறதி போருக்கு வழி வகுத்தது. ஒரு தவறான கணிப்பு. உலக சக்திகள் நினைத்தன, கொரியா பெரிய போராக மாறாது. ஆனால் அவர்கள் மறந்தது, ஒரு சிறிய நாடு கூட உலகத்தை உலுக்க முடியும். நிறைவாக, கொரியா போரை தேடவில்லை, ஆனால் போர் கொரியாவை தேடி வந்தது. ஏனெனில் அது பனிப்போரின் சரியான மேடை. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம்.